வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சீரக தண்ணீர் குடித்தோம் அப்படின்னா நிறைய மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். இதுக்காக நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கூடிய நீரில் சீரகத்தை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த ஊற வைத்த சீரக தண்ணீரை லைட்டாக நம்ம கொதிக்க வச்சு மிதமான சூட்டை நம்ம குடித்தோம்னா மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். இதன் மூலமாக உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படுவதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் வராமல் தடுக்கப்படும். செரிமானமெல்லாம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த நன்மைகளோடு சேர்த்து சீரக தண்ணீர் நமக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்களை அளித்து மென்மேலும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை தருது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை சீரக தண்ணீர் அதிகரிக்கிறது. சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆதாரங்கள் இருக்குது. இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது, பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்குது. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது. மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ, பி, விட்டமின் சி ஆகியவெல்லாம் இருக்குது. இது தொற்று நோய்களை தடுப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்கள் பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக சீரகத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா சில ஊட்டச்சத்துக்களை இழக்கலாம். அதனால் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நிறைய மருத்துவ நன்மைகளை பெறுவீங்க. எந்த விதமான நோயுமே உங்களுக்கு இருக்காது. புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய நோய்களையுமே வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சீரக தண்ணீர் உங்களை பலப்படுத்தும். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸை சீரக தண்ணீர் கொண்டிருக்கிறதால நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்குது. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்குமே உதவிகரமாக இருக்குது. சீரக தண்ணீரில் பார்த்தோம்னா அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் இருக்குது. வயிற்று மற்றும் வயிறு வலி போன்ற பிற பிரச்சனைகளினுடைய தொடர்பான வலியையுமே சீரக தண்ணீர் நமக்கு குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் ஸ்மாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய மாதவிடாய் காலத்தில் சீரக தண்ணீரை உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு குறைவான அளவில் தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவு தெரியாமல் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அப்படின்றதால அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெதுவெதுப்பான சீரக தண்ணீர் குடிக்கிறது வீக்கத்தை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். நாள்பட்ட நோய்களினுடைய பிரச்சனை எதிர்த்து போராடும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை, இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம், எலும்பு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடி அந்த பிரச்சனையை குணப்படுத்திக் கொள்வதற்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரிக் ப்ராப்பர்ட்டிஸை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது கல்லீரலில் பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்குது. கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள் இருக்குது. சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும், அதிக கலோரிகளை எரிப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் செரிமானம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். எந்த விதமான நோயுமே உங்களுக்கு அட்டாக் ஆகாது. ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருக்குது. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ இருக்குது. இது முன்கூட்டிய வயதை தடுக்கும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை உங்களால் தாமதப்படுத்த முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை முகத்திற்கான ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தினீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். ஸோ சீரக தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டாலும் அது உங்களுடைய முகத்தை அழகாக வைக்கும்.
அதே போல் நீங்கள் சீரகத்தினரை ஃபேஸ் பேக் மாதிரி மஞ்சள் கலந்து பயன்படுத்தும் போதும் பளபளப்பான பொலிவு கிடைக்கும். முகப்பொருவை நீக்குகிறது மற்றும் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் மற்றும் முகப்பொருவையும் அளிக்கும். மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புறத்தை உடைக்கும். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். அப்போது அந்த மாதிரி டைமில் சீரகத்தினர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம் உடலில் இருக்கக்கூடிய பலவிதமான நச்சு கிருமிகளை மிக எளிதாக வெளியேற்றிட்டதால நமக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலும் இருக்காது, நச்சு கிருமிகளுடைய பரவலும் இருக்காது. இதன் மூலமாக நமக்கு நம்மளுடைய முகப்பொருவெல்லாம் நமக்கு இருக்காது, அதை க்யூர் பண்ணிக்கலாம். ஸோ சீரகத்தண்ணீர் ஒரு சூட்டை ஏற்படுத்தக்கூடிய பானம் அப்படின்றதால அதை அளவோடு தான் நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா சருமம் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும், முகப்பொருவெல்லாம் இருக்காது. முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். ஸோ சீரகத்தண்ணீரில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதால முடி வளர்ச்சியை மேம்படுத்திக்கணும், முடி சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை க்யூர் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நம்ம சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளாக இருக்கிறதால சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் உங்களுக்கு மேம்படுத்தும். சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் அவற்றை வேர்களிலிருந்தே ஆரோக்கியமாக வைக்கும். அதனால தான் முடி உதுதலை கட்டுப்படுத்தக்கூடியதாக சீரகத்தண்ணீர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இது உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா சீரகத்தண்ணீர் பயன்படுத்தும் போது அது அடிக்கடி ஈரப்பதத்தால் ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக உங்களுடைய முடியை மாற்றிக்கலாம். பொடுகெல்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரால் உங்களுடைய முடியை வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய முடியில் எந்த பொடுகுமே இருக்காது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. இது ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுல மிகவும் உதவிகரமாக இருக்குது. சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வது தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு, இரத்தம் உறைவு ஆகியவற்றினுடைய ஆபத்தை கணிசமான அளவுக்கு சீரகத்தண்ணீர் குடிக்கும். சீரகத்தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே உங்களுக்கு வளமான அளவில் கிடைக்கும். கெட்ட கொழுப்புகள்லாம் குறைக்கப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு சீரகத்தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது அப்படின்றதால. ஸோ இது கிளைகோலைசைட் ஹீமோகுளோபினுடைய அளவையும் உங்களுக்கு பார்த்தோம்னா கரெக்டாக நல்லா வச்சுருக்கோம். ஒவ்வொரு உணவிற்கும் 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தண்ணீர் குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ பிளட்டில் சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவை மிக குறைவு தடுக்கிறதுக்கு ஏற்கனவே நீங்கள் நீரிழிவு மருந்துகளை எடுத்துக்கொண்டுட்டு இருக்கீங்கன்னா சீரகத்தை அதிகமாக உட்கொள்வதை நீங்கள் தவிர்க்கணும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் தங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்வதற்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கும் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரகத்தண்ணீர். அதாவது உங்களுடைய அனிமியா பிரச்சனையை சீரகத்தண்ணீர் க்யூர் பண்ணிவிடும். சீரகத்தில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. எனவே நம்மளுடைய உடலில் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கடத்தி செல்வதற்கு சீரகத்தண்ணீர் நம்ம எடுத்துக்கிட்ட முடியாது. ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் ஹெல்ப் பண்ணும். ஸோ இரும்புச்சத்து குறைபாடால் தான் நமக்கு அனிமியா வருது. அதனால் பலவீனம், தலை சுற்றல், அந்த மாதிரி பல விதமான சோர்வு எல்லாமே நமக்கு ஏற்படும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் ரத்த சிகப்பணுக்களை கரெக்டான அளவில் வைத்துக்கொண்டு அதன் மூலமாக ரத்தப்புறதமான ஹீமோகுளோபினுடைய அளவை கரெக்டான அளவில் வைத்துக்கொண்டு அனிமியா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை நோயாளிகள் சீரகத்தண்ணீரோட கருப்பு எள் கலந்து சேர்த்து சாப்பிடும்போது அந்த அனிமியா ப்ராப்ளம் க்யூர் ஆகிடும். ஸோ தொடர்ந்து சீரகத்தண்ணீரை நீங்கள் எடுத்துக்கொள்வது ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. காலையில் இருந்ததும் இந்த டீ, காஃபிலாம் எடுத்துக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அப்பப்போ நீங்கள் சீரகத்தண்ணீரை ஒரு டம்ளர் உங்களுக்கு வேணுமான அளவுக்கு குறைந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதுவே உங்களுக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும். நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.